ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாலியில் பிரியா ராமன் செஞ்சு வின் பண்ணியிருந்த வெஜ் ப்ரௌனி, அதாவது யாம் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனியில் இந்த மாதிரி கூட செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இதை யாமில் செஞ்சுருந்தாங்க. இந்த ப்ரௌனி மைதா மாவே இல்லாமல் குளூட்டன் ஃப்ரீயாக ரொம்ப ஃபஜ்ஜியாக மாயிஸ்டாக சூப்பர் சாஃப்டாக டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ஹெல்த்தியான இந்த ப்ரௌனியை டயட்டில் உள்ளவங்க கூட ஸ்வீட் கிரேவிங்காக தாராளமாக சாப்பிடலாம். இந்த ப்ரௌனியை கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குல கூட நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான யாம் ப்ரௌனி செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்ன சைஸ் யாம் எடுத்திருக்கேன். இதை சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டீமரில் சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கணும். யாமை இந்த மாதிரி மசியெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனியை மைதா மாவு சேர்க்காம நம்ம குளூட்டன் ஃப்ரீயாக செய்கிறதுக்காக பவுலில் 3/4 கப்பு பாதாம் எடுத்துக்கிறேன். இந்த பாதாமில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா பாதாம் ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பாதாமில் இருக்க தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். பாதாம் ஊறிட்டதுனால தோல் ஈஸியாக வந்துடும். நான் பாதாமில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பாதாம்லாம் நல்ல ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக அடுப்பில் பேனை வச்சுட்டு மிதமான சூட்டில் இந்த பாதாமை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பாதாமை 2-3 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த பாதாம் பவுடரை அளந்து எடுத்துக்கலாம். இது அளந்ததில் பாதாம் பவுட்ரு 1 கப்பு வந்தது. இப்போ பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்து தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு விதை சேர்த்துக்கணும். கூடவே நாட்டு சக்கரை 1/2 கப்பு, அதாவது ப்ரௌன் சுகர் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த யாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் யாம் பேஸ்ட்டை சேர்க்க மறந்துட்டேன். அதனால யாம் பேஸ்ட்டை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். யாம் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பாதாம் பவுடரை சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்க்குற கொக்கோ பவுடர் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், 1/4 கப்பு மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு இதை விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும். இது நல்லா திக்காக இருக்கிறதுனால 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1/4 கப்பு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட குறை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஏற்கனவே சேர்க்க மறந்துட்ட யாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ப்ரௌனி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம ப்ரௌனி நல்லா செட் ஆகி பேக் ஆகி வரும். இப்போ ப்ரௌனியை பேக் பண்ணிடலாம். இப்போ கிளாஸ் பவுலில் நான் பேக்கிங் சீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம ப்ரௌனியை சேர்த்துக்கலாம். ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் மேலே டெக்கரேஷன் அண்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்காக அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுக்குள்ளே ப்ரௌனியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌனியை 35 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வெந்துருச்சான்னு ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கு நல்லா கிளியராக இருக்குது. ப்ரௌனி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது ஆறுனதும் ப்ரௌனிலேருந்து பேக்கிங் ஷீட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெக்டாங்கில் கூட பீசஸ் போட்டுக்கலாம். நான் ப்ரௌனி ஃபுல்லாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேற்கொண்டு இந்த ப்ரௌனியை டல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேரமல் சாஸை போர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌனியை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட் அண்டு மாய்ஸ்டாக ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக யாம் ப்ரௌனி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.